ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஐ வாக்ட் அப்படின்னா நான் நடந்தேன், நான் நடந்து சென்றேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எங்க? டு த பஸ் ஸ்டாப், பேருந்து நிறுத்தத்திற்கு. எப்போ? இன் த மார்னிங், காலையில். சரி, நான் திரும்பவும் சொல்றேங்க. வாக்ட் அப்படின்னா நடந்து சென்றேன், நடந்தேன் இப்படின்னு அர்த்தம். பஸ் ஸ்டாப் அப்படின்னா பேருந்து நிறுத்தம். சரி, அடுத்தது மெனி பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். சரி, இப்போ கவனிங்க. ஏஆர்இ, ஆர் இருக்கு இல்லைங்களா, இதோட பாஸ்ட் தான் வேர், WERE. மெனி பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெனி பீப்புள் வேர் வெயிட்டிங் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு? ஃபார் த பஸ், பேருந்திற்காக, பஸ்ஸுக்கு. சரி, இப்போ கவனிங்க. பீப்புள் அப்படின்னா மக்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அது என்ன பலர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது. அதாவதுங்க, பீப்புள் அப்படின்னா மக்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே எல்லாத்துலேயும் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி எடுத்துக்காதீங்க. மெனி பீப்புள் அப்படின்னா நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க. மெனி பீப்புள் அப்படின்னா பலர், நிறைய பேர். சரிங்களா? நம்ம தமிழில் என்றைக்குமே நிறைய மக்கள், பல மக்கள் அப்படின்லாம் பேச போகிறது கிடையாது பேச்சு தமிழில். சரி, ஓகே. த ரெட் பஸ், சிகப்பு நிற பேருந்து, அரைவ்ட் வந்து சேர்ந்தது, ஆன் டைம் சரியான நேரத்தில், சரியான நேரத்திற்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆன் டைம் அப்படின்னா சரியான டைமுக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல டைமுக்கு வந்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான நேரத்திற்கு வந்துரு அப்படின்னு தானே அர்த்தம். சரிங்களா? சரி, மனசில் வச்சுக்கோங்க. ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்தில், சரியான நேரத்திற்கு, டைமுக்கு. அரைவ்ட் அப்படின்னா வந்து சேர்ந்தது. சரி, ஓகே. அடுத்தது ஐ போர்டட் அப்படின்னா நான் ஏறினேன் அப்படின்னு அர்த்தம். ஐ போர்டட் த பஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னா நான் கவனமாக பேருந்தில் ஏறினேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பேருந்தில் அப்படின்றதுக்கு இன்னும் வருமா, ஆணு வருமானலாம் கேட்காதீங்க. ஐ போர்டட் த பஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னா நான் கவனமாக பேருந்தில் ஏறினேன் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் போடக்கூடாது, ஆணும் போடக்கூடாது. சரி, கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக, ஐ போர்டட் அப்படின்னா நான் ஏறினேன். த பஸ் வாஸ் வெரி கிரவுடட் டுடே. கிரவுடட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்பு கிடையாது, அட்ஜெக்டிவ். கிரவுடட் அப்படின்னா கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். த பஸ் வாஸ் வெரி கிரவுடட் டுடே அப்படின்னா இன்னைக்கு பஸ்ல ஒரே கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரே கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்தது என்னாச்சு? ஐ பெய்ட், PAY. பே அப்படின்னா பணம் செலுத்துவது. பே இதோட பாஸ்ட் பெய்டு அப்படின்னா பணம் செலுத்தப்பட்டது, பணம் செலுத்தியாச்சு. ஐ பெய்டு அப்படின்னா நான் பணம் செலுத்தினேன். த ஃபேர் அப்படின்னா பயண கட்டணம். அண்ட் மற்றும் த கண்டக்டர் நடத்துனர், கேவ் அப்படின்னா கொடுத்தாரு, மீ அப்படின்னா எனக்கு, எ டிக்கெட் அப்படின்னா ஒரு டிக்கெட்டை. ஐ பெய்ட் த ஃபேர் அண்ட் த கண்டக்டர் கேவ் மீ எ டிக்கெட். நான் பயண கட்டணத்தை செலுத்தினேன், நடத்துனர் எனக்கு பயணச்சீட்டை கொடுத்தார். ஃபேர் அப்படின்னா பயண கட்டணம் இல்லைங்களா? சரி. ஐ லக்கிலி ஃபவுண்ட் எ விண்டோ சீட். அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒரு ஜன்னல் ஓர இருக்கை கிடைத்தது. சரி, இப்போ கவனிங்க. ஃபைண்ட் இதோட பாஸ்ட் தான் ஃபவுண்டு. இதுக்கு கண்டுபிடித்தேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, கிடைத்தது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. லக்கீலி அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக, ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சில நேரங்கள்ல, சில வாக்கியங்கள்ல எனக்கு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஐ என்ஜாய்ட் அப்படின்னா நான் என்ஜாய் பண்ணேன். த கூல் ப்ரீஸ், கூல் ப்ரீஸ் அப்படின்னா குளிர்ந்த காற்று அப்படின்னு அர்த்தம். WHILE, வயல் அப்படின்னா பொழுது அப்படின்னு அர்த்தம். வயல் டிராவலிங் அப்படின்னா டிராவல் பண்ணும் பொழுது, பயணத்தின் பொழுது நான் குளிர்ந்த காற்றை ரசித்தேன், என்ஜாய் பண்ணேன். சரி, ஐ என்ஜாய்ட் த கூல் ப்ரீஸ் வைல் டிராவலிங். சரி, அப்புறம் த பஸ் மூவ்ட். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபா மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. Through the busy city streets. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். Through அப்படின்னா வழியாக, மூலமாக அப்படின்னு அர்த்தம். The bus moved through the busy city streets அப்படின்னா பேருந்து பரபரப்பான நகர வீதிகளின் வழியாக சென்றது. ஃபைனலி இறுதியாக, கடைசியாக, ஐ ரீச்ட் மை ஆஃபீஸ். எனது ஆஃபீஸை நான் அடைந்தேன், எனது அலுவலகத்தை நான் அடைந்தேன், சென்றடைந்தேன். ரீச்ட் அப்படின்னா அடைந்தேன், சென்றடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். அட் 9 AM அப்படின்னா காலை 9 மணிக்கு.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFs-ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.